அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தரை துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்காக என் தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கத்தரை எழுப்பி தந்த எல்லா சாட்சிகளுக்காய் கத்தரை துதிக்கிறேன். நேற்றைய தினத்தினுடைய தியானத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் அதன் 7 வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகமே இல்லை என்று சொல்லி ஏசாயா 1 வசனத்திலிருந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அதிலே சுகமே இல்லை, நான் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டேன், அருவருக்கிறேன்னு சொல்லி ஏசாயா 1 வசனத்தில் கத்தர் சொன்ன வார்த்தையும், அக்கிரமத்தோடு நீங்கள் உங்கள் பரிசுத்த நாட்கள் அனுசரிக்கிறீங்க, கூடி வருகிற இடத்த நீங்கள் அக்கிரம சந்தையோடு அனுசரிக்கிறீங்க, அதனால் சுகமே இல்லை. அதை தவறாக பயன்படுத்திய உசியாவை குறித்து அவன் கத்தரை தேடின நாட்களிலும் கத்தரை செம்மையாய் பார்த்த நாட்களிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அதே நேரத்தில் மேட்டின்மையாகி கத்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாக செயல்படும் போது சுகவீனத்தை அவன் மரணம் மட்டும் கத்தர் அனுமதித்ததை நாம் ஏசாயா 1 2 நாளாகவும் 26 அந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இந்த நாள்லையும் கூட இதே 122 சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி தாவீது பாடுகிறார். ஆலயத்திற்கு போகும்போது தாவீது பாடுகிறார். என்ன பாடுறாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஏசாயா 58 கூட கர்த்தருடைய ஆலயத்தினால் அந்த பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக மகிமையின் நாளாக நீ எண்ணுவா என்றால் என்று சொல்லி நான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்தை நாம் அலட்சியப்படுத்தும் போது ஏதோ ஒரு இளைப்பாறுதலற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் 78 சங்கத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் தவறாக உடன்படிக்கை பண்ணி இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலையை, மனதும் மாம்சம் விரும்பினதை மீண்டும் மீண்டும் கேட்டு கர்த்தரை துக்கப்படுத்தி ஆண்டவரை விசனப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அடிக்கப்படுகிறதையும் மரணம் அவர்களுக்கு நேரிடுகிறதையும் 78 சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இங்கே 122 சங்கீதத்தில் தாவீது இந்த இடத்துல ஒரு ஆலோசனை நம்ம இடத்துல கூறுகிறார். எப்பா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எப்போ எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. உன் வாசலில் என் கால் நிற்குது. இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளே, எருசலேம் என்பது கர்த்தருடைய ஆலயம், எருசலேம் என்பது கர்த்தருடைய பர்வதம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நிற்பது பெரிய கிருபை. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் கூட பல இடங்களில் விடுதலையோடு கூடி ஆராதிக்க முடியாது. பல மாநிலங்கள் தடைகள் இருக்கிறது, விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது. ஆனால் நாம் குறிப்பாக தமிழகத்திலே இன்றைக்கு ஆராதிக்கிறோம். சில என்னோடு கூட பழகிற பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறதுனால வெளி தேசங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி ஆராதனைகள் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது அவர்கள் ரொம்ப ஏக்கத்தோடு காத்திருந்து ஓடுகிற அனுபவமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆலயத்திற்குள்ளே கால் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. நம்மள எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கால் நிற்கும்போது நான் கிருபையாய் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல காலை நிற்க கொடுத்துருக்கிறார் என்ற அந்த கிருபை வேணும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சிமியோன் தாகத்தோடு காத்திருந்தான். அவர் வர நான் காத்திருக்கிறேன், எப்போது அவர் வருவார் என்று சொல்லி இயேசு பிறந்த பிள்ளை அவர் கரத்தில் கொடுக்கும்போது சிமியோனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படலை. ஆனால் அன்னாளை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 84 வயதுடைய அந்த தாயார் ஆலயத்திலே தங்கி உபவாசித்து, 84 வயதுடைய தாயார் உபவாசித்து ஜெபித்து ஆலயத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் சிமியோன் பிள்ளையை கையில் எடுக்கும்போது மகிழ்ந்து கர்த்தரை துதிச்சான். கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்பது எத்தனை கிருபை அப்படி சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறார் 3 வசனத்தில், எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம ஏன் போகிறோம்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். விண்ணப்பங்கள் நிறையா இருக்கலாம், வேண்டுதல் நிறையா இருக்கலாம், ஜெபங்கள் நமக்கு நிறையா இருக்கலாம், தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்ல ஏக்கத்தோடு பொருத்தனை நிறைவேற்ற நம்ம போகலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க ஆலயத்திற்கு போக வேண்டும். நாம் ஆண்டவரை மனதார ஆலயத்தில் ஸ்தோத்தரித்தால் நிறைய பேர் நான் பார்ப்பேன், ஆலயத்தில் பாட்டே பாட மாட்டாங்க. கைத்தட்டி பாடுகிறதற்கு அவர்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆலயத்துக்குள்ளே பாட்டு பாடுறதோ இல்லை வாய்களை திறக்கிறதோ வசனம் வாசிக்கும் போது வேதத்தை புரட்டுவதோ அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நான் அடிக்கடி எங்களுடைய சபைகளை சொல்லுவேன், கர்த்தருடைய சபையில் கைகளை உயர்த்தி ஆராய்த்த வாழ்க்கையில் எங்கேயும் கையேந்தாத நிலையை கர்த்தர் வைப்பார்.
ஆலயத்துக்குள்ளே கை கட்டி இருக்கிறதுக்கு அல்ல. இங்கே கை கொட்டி கத்தரை ஆராதித்தால், இங்கே வாய்களை திறந்து கத்தரை நீங்கள் துதிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயும் கையேந்தாத நிலையை கத்தர் வைப்பார். ஆலயத்தில் கை உயர்த்துறதுக்கும் வாய்களை திறந்து பாட்டு பாடுகிறதுக்கும் நம்ம நிறைய நேரங்களில் கூச்சப்படுகிறோம். சங்கீதங்களோட வாசிக்கிறோமே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நீங்கள் உங்கள் வாயை விரிவாய் திறந்த கத்தரை துதிக்கும் போது, உங்கள் வாயை விரிவாய் திறந்து கத்தரை மகிமைப்படுத்தும் போது, கத்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புகிறதுக்கு, கிருபையினால் நிரப்புகிறதுக்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரிப்பதற்கு கத்தருடைய ஜனம் அங்கே போகுமா? அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேம் என்பது கத்தருடைய ஆலயம் என்று சொல்லி நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கத்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். கத்தருடைய ஆலயத்தில் யாரெல்லாம் இருப்பா? பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, பரிசுத்தவாட்டிகள் இருப்பாங்க. எல்லாரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்பையும் மகிழ்ச்சியும் பெற்றவர்கள். அவர்கள் கூடி வருகிற இடத்துல நாம் அவர்களை நேசிக்கிறோமா? எபிரேயரில் வாசிக்கிறோம், அன்புக்கும் நற்கரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து சபையிலே ஒரு நாளும் பகை உணர்வோடு இருந்து ஆராதிப்பதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களை நேசிக்காமல் நாம் எப்படி சுகமாக இருக்க முடியும்? நான் தயவாக சொல்லுகிறேன், நான் நேற்று தினத்தில் கூட நான் சொன்னேன், சுகமே இல்லை. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒரு குற்றத்தை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், விடுவிப்பார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் உங்கள் சகோதரருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஆலயத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் அப்படி நேசித்து மற்றவருடைய சமாதானத்தை நீங்கள் நாடி நேசிப்பீர்கள் என்றால் சுகித்திருக்கக்கூடிய கிருபையை நமக்கு தருகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்து நிமித்தம் நன்மை, சகோதரர்கள் நிமித்தம் சமாதானம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கலகத்தின் தேவன் அல்ல, கலகத்தின் தேவன் அல்ல, ஒரு சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு நான் தயவாக ஒன்று நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் என்ன நிலையோடு ஆராதனைக்கு செல்கிறோம், என்ன மனநிலையோடு ஆராதனை செல்கிறோம்? சுகமே இல்லை. ஏசாயா 1:6, என் மனதில் சமாதானமே இல்லை, புலம்பி தவிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஸ்தோத்தரிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போகிறேன், நேசிக்கிறதுக்கு, சகோதரத்தில் நேசம் பாராட்டுகிறதுக்கு ஆலயத்துக்கு போகிறேன், சமாதானத்தை தேடுகிறதுக்கு, சமாதானத்தை விதைப்பதற்கு, சமாதானத்தினால் அவர்களை மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன். இப்போ ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆலயத்தின் நன்மை குறித்து வேதத்தில் போய் அப்போ பண்ணுறால் நிறைய பார்க்கலாம். அதில் உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக என்வாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய இதை சொல்லிட்டு தகப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தை குறித்து வாசிக்கும் போது அதிகாரம் 49ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி அடுத்த வசனம் சொல்வார். அவர், உன்னுடைய முற்பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறா, அது நித்தியம் வரைக்கும் எட்டுகிறது என்று சொல்லி. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் அலட்சியமாக எண்ணுவீங்கன்னா பரலோகத்தை இழந்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சித்து நாடுகிறவர்களாக இருந்தால் நித்தியம் வரை ஒரு ஆசீர்வாதத்தை நிரப்புகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 37 அழகாக சொல்லுவோமே, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளிச்சு வர சொல்லி. எப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்போ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கழிவுற முடியும்? ஏசாயால் நம்ம வாசித்தோமே, அப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்ப என்று சொல்லி. எப்போது? பரிசுத்த நாளை மகிமையினால் எண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தை மகிமையாக நீங்கள் எண்ணும்போது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக இருக்கட்டும். ஒருவேளை சுகமே இல்லை, வியாதியின் மேல் வியாதி, படுக்கையின் மேல் ஆண்டவரே படுக்கையிலே இருக்கிற அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம். இயேசு என்கின்ற நாமத்தினால் இப்போ நான் ஜெபிக்கிறேன், அவருடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. சமாதான குலைச்சலை கர்த்தர் கட்டிந்து கொள்வீராக. சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏசாயா 32:18 நாங்கள் வாசிக்கிறோமே, என் ஜனம் சமாதானம் உள்ள தாபரங்களில் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே.
இவர்களுடைய எல்லை வானத்தின் வாசலாக, அப்பத்தின் வீடாக, சமாதானத்தின் ஸ்தலமாக இருப்பதாக கர்த்தருடைய ஊழியனாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் இல்லங்களும் நன்மையினால் திருப்தியாக இருக்கட்டும் ராஜா. கிருபையினால ஆண்டவரே கர்த்தருடைய இரக்கத்தினால முடிசூட்டப்பட்டிருக்கட்டும் ராஜா. உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சர்வம் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.